நான் வந்துட்டு டெலிவரி ஆகி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் ஒரு வரும்பு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த வரும்பில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புலாம் வரும், பால் வாசனைக்கு பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. நிறைய டைம் பார்த்திங்கன்னா பாம்புலாம் வந்துருக்கு. பயந்துக்கிட்டு ஓடியாந்துருவேன் வெளியில், இது குழந்தை பாப்பாவை தூக்கின்னு ஓடியாந்துருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட், நான், தன்ஷி 3 பேருமே வந்து நைட்டில் இங்கே தான் தூங்குவோமே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, மழை டைம் இல்லைங்களா. அந்த இடம் அந்த அம்மா அப்பா படுப்பாங்கன்னு காமிச்சோம், அந்த இடம்லாம் ஒழுவும், அதனால் அங்கே படுக்க முடியாது. நாங்கள் இங்கே தான் படுத்துப்போம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்தெல்லாம் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அம்மா வீட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி அந்த வீட்டில் இருந்தோம் போனோம், இன்னமும் அந்த வீடு தான் இருக்குது. நாங்கள் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கள்ளிக்கடலில் மால் வச்சிட்ருக்காங்க. இதுக்கான வீடியோ நான் பின்னாடி போடுறேன். சரி வாங்க நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியிலே வந்து கட்டில் போட்டு படுத்துட்ருக்காரு. உள்ளே வந்து படுக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா தாத்தா இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அவரால் ஏந்து வெளில வந்து பாத்ரூம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் அவர் அங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு. நாங்கள் இதில் தான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த வீட்டில் தான் இருந்தோம். இப்போயும் இந்த வீட்டில் தான் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. தங்கச்சி இப்போ வந்து குழந்தை பிறந்திருக்கிறதுனால இங்கே இருக்காங்க அம்மா வீட்டில். அதில் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் பெருக்கிட்டு இருக்காங்க தங்கச்சி. தீக்ஷு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சலில் படுத்துட்ருக்கா பாருங்கள், இவ்வளோ அழகாக படுத்துட்ருக்கா பாருங்கள். பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மா அப்பா படுத்துப்பாங்க. இங்கே தீக்ஷு தூங்குறாங்க. நேராக பார்த்திங்கன்னா கிச்சன் ரூம். கொஞ்சம் அன்க்ளீனாக தான் இருக்குது. கேஸ் பார்த்திங்கன்னா அம்மா வீடு. சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க, கீழெல்லாம் வச்சுருக்காங்க. தண்ணி தவளை, கிச்சன் மேடை. பார்த்திங்கன்னா உள்ள ரூமுக்கு போகலாம். இதே தான் ரூம். டிவி, ஃபேன், மிக்ஸி. பார்த்திங்கன்னா பூஜை ரூம். பார்த்திங்கன்னா ஒரு அலமாரி இருக்குது, அப்படியே ரேக். இன்னும் அப்பா துணிலாம் மாட்டிருக்கேன், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ. இதான் நான் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட கல்யாணத்துக்கு வந்த ஃபோட்டோஸ். அப்பாவுக்கு வந்துட்டு ரஜினியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து எப்படின்னா அவருக்கு எல்லாமே ரஜினி ஃபோட்டோ அது கிஃப்ட் வந்துச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா. இதே தாங்க சின்ன. அது மேலே ஒரு வரும்பு மாதிரி அந்த மட்டை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புலாம் வருங்க. நான் தன்ஷி வந்து குழந்தையாக இருக்கும் போது, குழந்தையானா நான் டெலிவரி ஆகி அம்மா வீட்டில் இருக்கும் போது பால் வாசனைக்கு பாம்பெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையாலுமே பாம்புலாம் நிறையவே வந்திருக்கு. எங்கள் வீட்டு உள்ளே வந்திருக்கு. ஓட்டு மேலே உள்வாட்டமாக நிறைய பாம்பு போயிருக்கு. பார்த்து பயந்து தூக்கின்னு ஓடிக்கிறேன் வெளியில். ரொம்ப பயந்து போய் தான் அந்த வீட்டில் நான் இருந்தேனே. இப்பயும் நிறைய டைம் வந்து இப்போ இந்த டைலர் ரூம் தெரியுது பார்த்திங்களா, இந்த ரூமில் தான் வந்து நான் இந்த இப்போ சாக்கு தெரியுது பாருங்கள், இந்த வெள்ளை கலர் அந்த சாக்கு பக்கத்தில் தான் நான், என்னோடய வீட்டுக்காரர், என் குழந்தை 3 பேருமே நாங்கள் அங்கே தான் படுத்துப்போமே. இந்த இடத்துல தான் நாங்கள் படுத்துப்போமே. உள்ளே வந்துட்டு அப்புறம் வந்து தங்கச்சிலாம் இருந்தாங்க, உள்ளே படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா தங்கச்சிங்க எல்லாருமே உள்ளே படுத்துப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் படுத்துன்னு இருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, ஏன்னா சின்ன பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களாம் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எப்படி படுக்க முடியும் குழந்தைய வச்சுட்டுன்ட்டு நாங்கள் அந்த ரூமில் தான் படுத்துன்னு வந்தோம். எவ்வளவோ அந்த வீட்டில் நாங்கள் கஷ்டத்தை பார்த்துருக்கோம். இப்பயும் அந்த கஷ்டம் நாங்கள் பட்டுட்டு தான். கடவுள் வந்துட்டு எங்களுக்கு இப்போ தான் கண்ணு திறப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் சுத்தமாக அந்த வீட்டில் இருக்கவே முடியலன்னு தான் நாங்கள் கடன்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டின்னு இங்கே வந்ததே. இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கூட அங்கே வந்திருப்போம். நான் வந்து பாப்பா 9 மாதத்து வரைக்கும் நான் அங்கே தான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஏன்னா வந்துட்டு மாமியார் வீட்டு சைட்லேருந்து யாருன்னா வந்து கூப்பிடணும் இல்லைங்களா, அந்த மாதிரி யாருமே வந்துட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு எங்களை யாருமே கூப்பிடல. நாங்களே தான் ஒரு 9 மாதம் ஆனதுக்கப்புறம் நாங்களே தான் வீட்டுக்கு போயிட்டோம். வீடு கட்டணுன்னு நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் சீக்கிரம் வீடு கட்டுங்க நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. கடற்கடன் வீட்டு கட்டின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஃபுல்லாக எங்கள் வீட்டு பின்னாடி சைடு. பாத்ரூம் எல்லாமே இப்போ எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் பாத்ரூம் கட்டது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பாத்ரூமே கிடையாது. சாக்கு வச்சு அந்த மாதிரி தான் குளிச்சுட்டு அது மாதிரி தான் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வழியும் வீட்டுக்கு போகலாம், உள்ள அம்மா வீட்டுக்கு. இந்த வழி போனால் கிச்சன். பாப்பா வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் அந்த மீன் ஆஞ்சதெல்லாம் அந்த வீடியோலாம் வரும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன். சரி பாப்பா வந்து ஃபீட் பண்ணுறாள், என்ன சளி பிடிச்சி. எறா க்ளீன் சண்டே சமையல். என்னது எறா? நிழல் தெரியுது. எறா
இதில் என்ன இருக்குது? கனவா மீன் வேற இருக்கு. அப்படி போயில மதிஞ்சா அங்கே தான் கனவா மீன் இருக்கும். ஆமாம், வந்து மீன் தன்ஷி ஏற்கனவே வந்துட்டு என்னோடய சிஸ்டர்கிட்ட ப்ரான் வேணும் கேட்டுகிட்டே இருந்தா போல். நான் நைட்டாக என்னது ஆமாம் அன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் டியூட்டி பார்த்துட்டு வரும்போது என்னோடய சிஸ்டர் வந்து ப்ரானு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனவா மீன், அப்புறம் ஒரு இது கவலை மீன் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு மீன் குழம்பு வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா சரி அம்மா வீட்டை சுற்றி காமிச்சிடலாமே சொல்லிவிட்டு சும்மா ஒரு வீடியோ சுற்றி காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் சிம்பிளாக தாங்க, வேறு எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு கனவா தொக்கு, அப்புறம் வந்து ப்ரான் தொக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செஞ்சாச்சு. நாம் இப்போ வந்து எதுவுமே இல்லை, இருக்கிறத வச்சு செய்யலாமே அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு தான் செஞ்சது. எதுவுமே இல்லை வீட்டில், இருக்கிறத வச்சு செஞ்சு வீட்டில் அரைச்ச குழம்பு கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ கனவா முடிக்கணும். எதுவுமே சேர்க்கலைங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி, அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லி கூட எதுவுமே போடல, சிம்பிளாக தான் வச்சோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ. தீக்ஷா அழுதுகிட்டே இருந்தான், நான் கையில் தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுட்டே இருந்தேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாப்பா தக்காளிலாம் வதக்கிட்டு புளி கரைசல் ஊற்றிட்டாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் வந்து கனவா தொக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்ச சாம்பார், அப்புறம் வந்து மீன் குழம்பு வச்சாச்சு. கொஞ்சமாக வந்து அரிசி போட்டு சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறா தொக்குமே வச்சுட்டோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கலை, வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான். மற்றபடி கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே சேர்க்கலை. வந்துட்டு சூளைக்கு போய் பார்க்கலாம் அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சேர் கொத்தி வச்சுருக்காங்களோ அதை வந்து நல்லா முன்னாடி நாள் வந்து நல்லா கொத்தி வச்சு நல்லா ஊற வச்சுருவாங்க. அதை வந்து சாயந்தரமாக வந்து நல்லா மெதித்து நல்லா கொத்தி ஒரு கட்டி முட்டி இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்து கட்டல் மாதிரி வச்சு அதில் வந்து இதை வந்து கல் அறுத்ததுக்கப்புறம் மால் போடுவாங்க பாருங்கள். அம்மா வந்துட்டு மால்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஆளுங்க இல்லைன்னா கல்லருக்கு ஆள் இல்லைன்னா அம்மாவே வந்துட்டு காலையிலையுமே கல்லில் இருப்பாங்க, சாயந்தரம் கல் வாருவாங்க. அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பாவம், என்னதான் சொல்கிறது, பொண்ணாக பிறந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நாங்களும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். இதுதான் எங்களோட லைஃப். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா வந்து இப்போ மால் வச்சிட்ருக்காங்க. இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளை எடுத்து வைப்பாங்க. இது பயங்கரமாக இடுப்பு வலிக்குங்க, பாவம் அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு சின்ன ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. உங்கள் லைக்லேயே வந்துட்டு நான் எத்தனை பேருக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஓகே, பாய்.